அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்.எஸ். உஷாநந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் சித்தா ஹாஸ்பிட்டல் ஒன்லி ஃபார் விமென், பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், கே நகர், சென்னை. இனியவை இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வருங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது அந்த பிசிஓஎஸ் சினைப்பை நீர்க்கட்டி இருக்கக்கூடியவங்க உடல் இழைக்கணும் அப்படிங்கும் பொழுது, உடற்பருமனை குறைக்கணும் அப்படிங்கும் பொழுது நிறைய கஷ்டப்படுறாங்க, நிறைய எஃபர்ட்ஸ் போடுறாங்க, ஆனால் யூஸ் இல்லாமல் இருக்குது. ஸோ அதுக்கு ஈஸியான ஒரு தீர்வு என்ன? சின்ன சின்ன உணவு முறை, வாழ்வியல் முறை மாற்றங்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஒரு அழகான ஒரு டீ, இதெல்லாம் எடுத்துக்கும் பொழுது ஈஸியாக அவங்களால ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் பண்ணி வெயிட் லாஸ் பண்ண முடியும், பிசிஓஎஸ் பிரச்சனையும் குறையும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் அவங்க பண்ணக்கூடிய மாற்றங்கள் எதுலலாம் அமையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று டயட்டில் அவங்க பெரிய மாற்றம் கொண்டு வரணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க எடுத்துக்கக்கூடிய உணவில் குறைஞ்சபட்சம் 30 to 40%, 30% புரதமாக இருக்கணும். புரதம்னா பருப்பாக இருக்கலாம், சுண்டல் வகையாக இருக்கலாம், வேக வைத்த மீன் துண்டாக இருக்கலாம், ஆட்டு இறைச்சியாக இருக்கலாம், நாட்டுக்கோழி முட்டையாக இருக்கலாம். இது 30 to 40% இருக்கணும். அசைவம் வாரத்திற்கு ஒரு முறை இல்லது 2 முறை தான் எடுத்துக்கணும். மற்ற நேரம் வெஜிடபிள் சார்ந்தது, காய்கறி சார்ந்த புரதமாகத்தான் இருக்கணும். அந்த புரதம் 30 to 40%. அதுக்கப்புறம் காய்கறிகள், கீரைகள் ஒரு 30%. அதுக்கப்புறம் மாவு பொருள். ஸோ குறைவான மாவு பொருள், கார்போஹைட்ரேட், இட்லி, தோசையாக இருக்கலாம், அது சாதமாக இருக்கலாம், சிறுதானிய உணவாக இருக்கலாம், அது கம்மியாக எடுத்துக்கிட்டு நிறைய கீரைகள், காய்கறிகள் எடுத்துக்கிட்டு ஒரு கப் சுண்டல் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த டயட்ரி சேஞ்ச் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் உடல் இளைப்புக்கு அப்படிங்கும் பொழுது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், எண்ணெய் வகை யூஸ் பண்ணும் பொழுது ரொம்ப கவனமாக யூஸ் பண்ணணும். ரிஃபைன்ட் ஆயில், பாம் ஆயில் இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய், செக்கில் ஆட்டின கடலெண்ணெய், செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய், இதை நம்ம உணவில் பயன்படுத்தணும். என்ன விகிதத்தில் பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 30-20-10 இந்த ப்ரொப்போர்ஷனில் பயன்படுத்தணும். அந்த மாதிரி பயன்படுத்தும் பொழுது நம்ம ஹார்மோன் சுழற்சி சீராக இருக்கும். அடுத்து மூணாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம எடுத்துக்கக்கூடிய கீரைகள் கண்டிப்பாக வாரத்திற்கு 2-3 முறையாவது கீரைகள் அதிகமாக சேர்த்துக்கணும். ஏன்னா அதில் நமக்கு மெக்னீஷியம், ஜிங்க் இந்த மாதிரியான சத்துக்கள்லாம் கிடைக்கும். அந்த சத்துகள், ஃபோலிக் அமில மாதிரியான சத்துகள் இருந்தால் மட்டும்தான் கருமுட்டையோடைய வளர்ச்சி சீராக இருக்கும். ஏன்னா பிசிஓடி பிரச்சனை அப்படின்னாலே கருமுட்டை வளர்ச்சி இல்லை அப்படிங்கிறது தான் ப்ராப்ளமே. அதை சரிப்படுத்தணும் அப்படின்னா நமக்கு ஜிங்க், மெக்னீஷியம், ஃபோலிக் ஆசிட் ஸ்ட்ரென்த் வேணும், சத்து வேணும். அந்த சத்து நமக்கு கீரைகள்லேருந்து கிடைச்சிரும். ஸோ வாரம் 2 இல்லது 3 நாள் கம்பல்சரி, முடிஞ்சால் 4-5 நாள் கூட எடுத்துக்கலாம், இல்லைன்னா 2 to 3 days கம்பல்சரி கீரை சேர்த்துக்கணும். அந்த மாதிரி சேர்த்தும் பொழுது நமக்கு கருமுட்டையோடைய வளர்ச்சி சீராகும், உடல் இளைப்பும் கிடைக்கும், சினைப்பை நீர்க்கட்டி பிரச்சனையும் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்த 4வது விஷயம் பார்த்தீங்கன்னா, ப்ரோபயோட்டிக் அப்படிங்கிறது இன்னைக்கு ஹார்மோனை பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னாலே உங்கள் குடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும், கட் ஹெல்த் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ குடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா ப்ரோபயோட்டிக் அப்படிங்கிறது எடுத்துக்கணும். அதுக்கு நீங்கள் உணவில் ரெகுலராக 1 டம்ளர் மோர் சேர்த்துக்கிறது, கொஞ்சமாக உப்பு சேர்த்துன ஊறுகாய் வகைகள், உப்பில் ஃபர்மெண்டட் ஃபுட்ஸ் நிறையா சேர்த்துக்கிறது, பழைய சாதத்தில் நைட்டே தண்ணி ஊற்றி வச்சு காலையில் தண்ணி எடுத்துக்கிறது, சின்ன சின்ன நிறைய கார்பனேட்டிவ் ஃபுட்ஸ், இந்த ஸ்டார் அனைஸ்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டார் மொக்கு டீ எடுத்துக்கிறது, சன்னலவங்கப்பட்டை டீ எடுத்துக்கிறது, மஞ்சள் மிளகு சேர்த்து டீ எடுத்துக்கிறது, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ப்ரீ அண்ட் ப்ரோபயோட்டிக்ஸாக வேலை பார்க்கும். இதெல்லாம் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும், ஹார்மோன்ஸையும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அப்புறம் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 2-4 தடவையாவது ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும். ஏதாவது ஒரு ஃப்ரூட், ஒரு கொய்யாப்பழமாக இருக்கலாம், ஒரு பப்பாளி பழமாக இருக்கலாம், ஆப்பிளாக இருக்கலாம், ஆரஞ்சாக இருக்கலாம், மாதுளம்பழமாக இருக்கலாம், பேரிக்காயாக இருக்கலாம். ஒரு 4 சர்விங் ஆஃப் ஃப்ரூட் மாற்றி நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய கருமுட்டை வளர்ச்சி சீராகும், பிசிஓஎஸ் பிரச்சனையும் குறையும், பசியும் மட்டுப்படும், கிரேவிங்கும் குறையும், உடல் எடையும் குறையும்.
ஸோ இந்த உணவு முறை மாற்றங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது டயட்ரி சேஞ்சஸ். அடுத்து பார்த்தோன்னா எக்ஸசைஸ். இன்றைக்கி வந்து உடல் உழைப்பு அப்படிங்கிறது வந்து நான் எக்ஸசைஸ் நிறையா பண்ணுறேன் டாக்டர் அப்படிங்கிறத தாண்டி பிசிஓடி பிசிஓஎஸ் பிரச்சனையில் மிதமான உடல் உழைப்பு இருந்தால் போதுமானதாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு சூரிய நமஸ்கார பயிற்சி அப்படிங்கிறது ஒரு 4 to 5 செட்ஸ் கம்பல்சரி பண்ணணும். அதுக்கப்புறம் பீரியட்ஸ் டைமில் வந்து ஆல்ரெடி நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் பதகோனாசனா அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணணும். மற்ற நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டான வாக்கிங் 20 to 30 மினிட்ஸ் ஒரு வாக்கிங் கம்பல்சரி இருக்கணும். இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணினாலே இந்த உடல் இழைப்பும் கிடைக்கும், ஹார்மோன் சார்ந்த பிரச்சனையும் சரியாகும். இங்கே வந்து உடல் இழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜிம்முக்கு போய் ஹெவி வெயிட் லிஃப்ட் பண்ணி ஒர்க் அவுட்ஸ் பண்ணி நான் ஹெல்த்தியாக பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறத தாண்டி ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதுக்கு தேவையான எக்ஸசைசஸ் யோகாசனாஸ் தான் நம்ம பண்ண வேண்டிய நிலையில் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்லீப். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 7 to 8 hours கண்டிப்பாக ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கு, அவங்க தூங்கணும். அந்த தூக்கம் வந்து நைட் ஷிஃப்ட் போகிறவங்க பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ண முடியறதில்ல. அவங்களோட ஹார்மோனல் இம்பேலன்ஸை நம்மளால் சரியும் படுத்த முடியலை. ஸோ கண்டிப்பாக வந்து பகல் நேர தூக்கம் அப்படிங்கிறத தாண்டி இரவு நேர தூக்கம் 7 மணி நேர தூக்கம் ஒரு 11 மணிலேருந்து காலையில் ஒரு 5-6 மணி வரைக்கும்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த தூக்க நிலையை நீங்கள் மாற்றப்படும் பொழுது தான் உங்களோட இன்சுலின் கிரில்லின் லெப்டின் இதெல்லாம் பேலன்ஸ் இல்லாமல் போயிட்டு ஃபுட் கிரேவிங் அதிகமாகி கண்ட நேரத்தில் பசிச்சு நிறைய சாப்பிட்டு உடற்பருமன் அதிகமாகுது. ஸோ நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறேன் டாக்டர், ஆனால் நேரத்துக்கு தூங்க மாட்டேன்னா நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறதுல யூஸ் இல்லை. பகல் ஃபுல்லாக நான் சாப்பிடாமே இருக்கேன், டயட்லேயே இருக்கேன், நான் கார்போஹைட்ரேட்டே எடுக்கலை, ஆனால் இரவு நீங்கள் தூங்கலை அப்படின்னு சொன்னால் உடல் இளைக்க முடியாது. இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்குது. மன அழுத்தம் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் எல்லாத்தையும் பண்ணுறேன் டாக்டர், நான் கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட்றேன், நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறேன், தேவையில்லாத ஜங்க் ஃபுட்ஸ் நான் சாப்பிட மாட்டேன், ஆனால் எனக்கு அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் இருக்குது, ஆஃபீஸ் ஸ்ட்ரெஸ் இருக்குது, ஃபேமிலி ஸ்ட்ரெஸ் இருக்குனாலும் உங்களுடைய ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் ஆகாது. உங்களால் பிசிஓடி பிசிஓஎஸ் பிரச்சனையும் குறைக்க முடியாது, உடல் எடையும் கட்டுப்பாட்டுக்கு வராது. அப்போ மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள், யோக பயிற்சிகள், மூச்சு பயிற்சிகள் அப்படிங்கிறது முக்கியம். உணவு முறையில் பார்த்தீங்கன்னா இரவு நேரம் ஜாதிக்காய் பொடி கம்மியாக எடுத்துக்கிறது, இதெல்லாம் மருத்துவருடைய அறிவுரையின் பேரில் நீங்கள் எடுத்துக்கணும். அதெல்லாம் எடுக்கும்பொழுது மன அழுத்தம் கட்டுப்பாட்டுக்கு வந்தாலும் உங்களோட உடல் எடையை வந்து உங்களால் ஈஸியாக குறைச்சிக்க முடியும். அடுத்து பார்த்தோன்னா மெடிசின்ஸ் வந்து எதுக்காக நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிஓடி பிசிஓஎஸ் பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கும் பொழுது நீங்கள் வந்து 100% எஃபோர்ட் போட்டால் ஒரு 10% கூட உங்களால் வெயிட் லாஸ்க்கான ஒரு ரிசல்ட்டை வந்து உங்களால் பார்க்க முடியாது. ஆனால் இதே ஹார்மோன் பிரச்சனை இருந்து அதை வந்து நீங்கள் சரிப்படுத்திக்கிட்டு நீங்கள் வெறும் 50% ரிசல்ட் போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து 49% வந்து உங்களுக்கு அதுக்கு வந்து சொல்யூஷன் கிடச்சிரும், ரிசல்ட் கிடச்சிரும். ஸோ நீங்கள் போடுற எஃபர்ட் வந்து முழுமையாக பயன் தரணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் ஹார்மோன்ஸை கண்டிப்பாக நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும். அந்த ஹார்மோனை என்ன மாதிரியான ஹார்மோனல் இம்பேலன்ஸுங்கிறது இரத்த பரிசோதனை மூலமாக கண்டுபிடிச்சு அதுக்கு இயற்கையான முறையில் நமக்கு வந்து செயற்கையான மாத்திரைகள் இல்லாமல் என்ன மாதிரியான தீர்வு எடுக்க முடியும், மூலிகை வைத்தியத்தில் என்ன மாதிரியான சொல்யூஷன் நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த மெடிசன்ஸை நீங்கள் தொடர்ச்சியாக சாப்பிடும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு இதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். இப்போது இந்த மாதிரி உடற்பருமன் இருக்கும்பொழுது வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நத்தைச்சூரி விதை அப்படின்னு நமக்கு வந்து ஈஸியாக நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இந்த நத்தைச்சூரியோடைய விதைகளையும் கூட வந்து கொஞ்சமாக சுக்கு பொடியும் சேர்த்து ஒரு டீ மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த டீயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இருக்கக்கூடிய உயிர்வேதியியல் பொருள் உங்களுக்கு வந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலோடைய அளவையும் கட்டுப்படுத்தக்கூடியதாகவும் அதே சமயம் உடல் இழைப்புக்கும் உங்களை தயார்படுத்தக்கூடியதாகவும் தேவையற்ற ஃபேட்டையும் கட்டுப்படுத்தக்கூடியதாகவும் இருக்குது. அப்படி இந்த நத்தைச்சூரி விதையில் என்ன உயிர்வேதியியல் பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டை அசிட்டைல் அஸ்பிருலோசிடிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு உயிர்ச்சத்து பொருள் இருக்குது. இது ஆன்டி லிப்பிடமிக் ஆக்ஷன் உடையதாகவும் ஆன்டி ஒபிசிட்டி ஆக்ஷன் உடையதாகவும் இருக்குது. ஸோ ரத்தத்தில் இருக்க கொலஸ்ட்ராலும் குறையும், உடலில் இருக்கக்கூடிய ஃபேட்டும் குறையும். ஸோ இதை பயன்படுத்தும் பொழுது உங்களோட பிசிஓஎஸ் பிசிஓடி பிரச்சனையும் கட்டுப்பாட்டுக்கு வரும்,
உடல் இழைப்பும் ஈஸியாக நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ ஒபிசிட்டியை நத்தை சூரியோடைய விதையிலேருந்து ஒரு டீ ப்ரிப்பேர் பண்ணி நம்ம சாப்பிட்றதன் மூலமாக கண்டிப்பாக நம்மளால் கட்டுப்படுத்திக்க முடியும். ஜஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் அந்த விதையோடைய பொடி கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 சிட்டிகை சுக்கு பொடி, அதை ஒரு டம்ளர் தண்ணி விட்டு கொதிக்க வச்சு டீ மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுக்கும் பொழுது உடல் எடை ஈஸியாக கட்டுப்பாட்டுக்கு வரும். பிசிஓடி, பிசிஓஎஸ், சினைப்பை நீர்க்கட்டி பிரச்சனையும் கட்டுப்பாட்டுக்கு வரும். பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.